guys, welcome back to our channel. So நான் தான் உங்கள் காவ்யா. ஸோ வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி ஒரு நம்ம வீடியோவில் தான் மீட் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து PKXD விளையாட போகிறோம். ஸோ நாட் மீன் ஆஃப் பார்ட் 2. ஸோ அதோட இன்னொரு வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மற்றவங்க வீட்டையும் போய் காமிச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸில் காமிக்கலாம் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்க போகிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, பிகாஸ் இதுவே ஒரு பார்ட் 1 தான். ஓகேவா? சொல்ல யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோன்னே பாருங்கள், வானம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றிகிட்டே இருப்போம். ஸோ வா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாம் நடத்துது. ஓப்பன் கிரவுண்ட் கிளாஸ் போல் இருக்குது. ஸோ கிளாஸ்லாம் நடக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வண்டி சவுண்ட்லாம் வரும். நான் வந்து கரெக்டாக இன்றைக்கி October 6 நான் போட்ட மாதிரி வீடியோ போட முடியுமான்னு தெரில, பட் நான் இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா யாரா நம்ம பின்னாடியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட் பாடு. இது வந்து ஒரு பீஜின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என் கையில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாசாக இருக்குதுல்ல, அப்படியே ஒரு கழுகு கையில் வச்சா சீன் போடல. ஸோ அது வந்து நான் என் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஜின்னு வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு சில அமௌண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் வரல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்கிட்ட இவன் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன மாட்டேன், இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே போயிடுச்சு, நான் லூஸ் தரமாக பார்த்துருக்க பாருங்க. தோ நம்ம ராசா தான், அவனுக்கு 3 லெவல் முடிஞ்சிருக்கு. தோ இந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல் முடிஞ்சு. சாரி, டாகுன்னு சொல்லக்கூடாது, என்னோட ஒரு நிக்கி குட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அவ்வளோவா பண்ண முடியல, அவங்க ஏதோ பிரிட்டிஷில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு புரியல. சரி வாங்க நம்ம மாற்றிடலாம். திரும்ப அதுக்குள்ளே போகிற பாருங்கள். சரி, ஓகே, மாற்றியாச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு செடி நட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நல்லா போனதில்ல. ஸோ இது ஒரு இமெயில் பாக்ஸ், ஆனால் இதுலேருந்து எதுவுமே வராது, வேஸ்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒருத்தி இதை லைக் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நான் இன்னும் பார்ட்டியே போடல. ஸோ இப்போ உள்ளே போகலாமா? ஸோ என்னடா ஆட் வரலையே அப்படின்னு நினச்சா, ஆட் வந்து தொலைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டே. ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்களா ஸ்பின்னிங்கு. ஸோ இதை குச்சி விளாடுவோம். ஆமாம், ஐயோ வெளியே போயிடுச்சு, சாரி. ஸோ குதி அண்ட் கரெக்டாக முடிஞ்சிச்சா? குதி போட்ரஸுக்கு. சரி போதும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிவி இங்கே பார்த்திங்கன்னா எத்தனை சேனல்ஸு. சரி போதும். ஸோ அடுத்த ஒரு ஆரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காமிக்குது, அது ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு, அது காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பறக்கும் திடா, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ப்ராமிஸாக. ஸோ திரும்ப ஏறலாம். ஸோ போகலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 ரூம்ஸ், ரைட் சைடில் ஒரு ரூம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டி ரூம் போடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாட்டு தேட்டருக்கு நான் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கேன், பைத்தியக்காரி. ஸோ இதில் இல்லை பக்கத்தில் இருக்குது பாருங்க, அந்த ஊருக்கு. அழகியே சிரிக்கிறியே, யாரும் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் ரூம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது என்னோடய பெட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு எலியாட்டு இருக்குல்ல, க்யூட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பஞ்சியாக ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம், இது ஒரு டிவி பாட்டாட்டம் இருக்குது, அது க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை பெட்ரூம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குல்ல, ஆனால் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல காலியாக ஒரு 2 திங்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லைட் லேம்ப், அப்புறம் ஒரு வாட் போர்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பெட்டோடது. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்ல, பார்த்து வாங்கினது. இது வந்து இவனை வச்சா நல்லா இருக்காது, பட் நான் இன்னொரு ஆளை வைக்கிறேன் பாருங்கள். யாருன்னா நம்ம பையன் நிக்கியை தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பீஜனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிக்கி நான் ஃபஸ்ட்டே வச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கால. சரி, நிக்கி. ஸோ சாப்பிடுவான், குளிப்பான், குடிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஸோ அடுத்து ஃபுட் சாப்பிட வைக்கலாம். சாப்பிட்டான், போதும் வா. இப்போ தூங்குகிற பெட்டை மட்டும் பாருங்களேன், க்யூட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல, ஒரு லைக் ஒரு சாட்டன் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து படுக்கிறான் எனக்கு தங்க மயில். சரி வாடி நம்ம ஊர் சத்தி காமிக்கலாம். இது ஒரு ஊராட்டம் தான் இருக்குது. இதெல்லாம் நிஜத்தில் இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ரூமுக்கு தான் வந்திருக்கும்.
இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், இதில் நிறையா திங்ஸ் இருக்குது. நான் எப்போவுமே இதில் வந்து சாப்பிட மாட்டேன், பேக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் நான் அடுத்த வீடியோவில் லாங் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நிறைய ஃபுட் வேணும்ல, ஸோ அதனால் ஓகே போதும். இதுக்கு மேலே ஒரே தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஆனால் இது வந்து ஒரு டோர் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். போக முடியல பாருங்கள், நல்லா தள்ளுறேன், போக முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டால் ஏன் டோர் வச்சோன்னா இது ஒரு பாத்ரூம். ஸோ ஃப்ளஷ் பண்ணி ஸோ நான் இப்போ போய் குளிக்க போகிறேன். குளிச்சே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ போய் குளிக்க போகிறேன். ஸோ யாரும் என்னை பார்க்கக்கூடாது. ஹேய் திரும்ப குட் பாய்ஸ். ஓகே இப்போ வாங்க. ஸோ இந்த டோர் திறந்தா இது ஆட்டோமேட்டிக். ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் இடம். இதெல்லாம் நான் எனக்கு எதுவுமே தெரில, அழகாக இருக்கேன்னு வச்சேன். ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸிங் இடம். ஸோ நம்மளே இங்கே பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்போர்ட் ஆகி வந்திருக்கேன். ஓகேவா, ட்ரான்சிஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற வீட்டெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நம்மளுக்கு எது அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த வீட்டு, கோல்டன் கலரில் ஒரு ஸ்பேஸ் ஹவுஸ் இருக்குது. ஸோ இப்போ நினச்சிடுங்க. இப்போ வந்து ஒரு பெட்டோட என்னடா போச்சு, அழகாக இருந்தாலும் என்ன வீடு காணும், அழகாக இருந்தாலும் இப்படி தான்ப்பா எடுத்துடுறாங்க. சரி ஓகே பார்ப்போம். நம்ம பெட்டு தான் பாவம். இப்போ நான் ஆச்சரியம் அழுகுறேன். இப்போ நம்மளுக்கு வரதெல்லாம் போகுது. சரி ஓகே அடுத்தது போகலாம். ஸோ இப்போ நம்ம பெட்டை மாற்றிக்கலாம். பாவம் இது ஒழுக்குது, நீ தான் பறந்து தானே வரவா. ஸோ அடுத்தது அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த வீடு பார்ப்போமா? சரி பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். அம்மா கதை வைங்கன்னே தெரியல, அந்த இருக்குது. இது வேற 1 அரை மணி நேரம் எடுக்கும். ஐயோ என்னடா, கீழே போக முடியும் ஆனால் திரும்ப எப்படி மேலே வர முடியும்? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. வீடு ஒழுங்காகவே கட்டலை, பைத்தியக்காரன் ஒழுங்காகவே. என்னடா வெளியே வந்துட்டோம். ஓ பரவாயில்ல, இப்போ தான் திட்டணும். சொரனுக்கு வந்து இப்போ வீடு எடிட் பண்ணிகிட்ருக்கானா. இப்போ உட்காந்து அழுவலாம். நம்மளுக்கு மட்டும் எப்படிலாம் வருது. சரி ஓகே இப்போ அடுத்து போகலாம். ஏன் நம்ம போகிறக்கெலாம் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலை. சரி ஓகே இப்போ மற்ற இடத்துக்குலாம் போகலாமா? வேறு எது இங்கே ஒரு சூப்பராக எல்லாம் இருக்குது இந்த சைடில் வீடு. ஸோ பார்க்கலாம். ட்ரீயே க்யூட்டாக இருக்குது. ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பேஸ் ஹவுஸ். இதுலையாவது நல்லா இருக்கணும், பார்ப்போம். வா ஒரு பிங்கிஷ் பியூட்டியாக இருக்குது இது. ஓகே ஒரு பார்ட்டி இடம், வாங்க பார்ட்டி பண்ணலாமா? ஆனால் அது கால் வரணுமே. சரி ஓகே அப்புறமா பார்க்கலாம். எப்படி தான் நான் லூஸ் ஆட்டோ விளையாடுவேன், நீங்களாம் கேட்கணும் ஓகேவா? என்னடா எல்லாம் பிங்காக. ஹலோ 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 உள்ள ஒன்றுமே இல்லை. வாட்ஸ் திஸ்? உள்ள ஒன்றும் இல்லை, வாங்க நம்மளே போயிடலாம். பாரு நம்மளுக்கு வந்ததும் ஒழுங்கா இல்லை, வாச்சதும் ஒழுங்கா இல்லை. சரி ஓகே இந்த டைலாக் எங்கே சொல்லணும், நான் எங்கே சொல்கிற பாருங்க. ஹி இங்கே ஒரு க்யூட்டாக ஒரு இடம் இருக்குது, இங்கே போகலாமா? இல்லை போ. கதவைங்கடா அச்சுச்சோ. ஓ பீஸ் உப்சி எங்கே இருக்குது? க்யூட்டாக இருக்கானா? சரி கதவு இதோ இங்கே இருக்குது. இது 1/2 மணி நேரம் வந்துடுச்சு. அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது எதுக்குன்னா நாம் இந்த ஐடியாஸ்லாம் திருடி நம்மளும் பண்ணிக்கலாம். வா க்யூட்டாக இருக்குது, நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தான் நான் சொன்னேன் புரியுதா? ஸோ இதுக்கு ஒரு க்யூட் சிம்பிளை போட்டுடலாமா? ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் காமிப்பேன், புரியுதா? ஓகே ஸோ இப்போ மேலே போகலாம். ஜன்னல் ஏதோ பார்த்தேன் ஆனால் கணக்கில். இட்ஸ் கிச்சன் சைடு. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். புதி இரு திரும்ப ட்ரை பண்ணுவோம். நம்ம அது மேலே நிற்க முடியுமான்னு பார்க்கலாமா? இருங்க வரேன். பூதி மெதுக்குறோப்பா. இங்கே பாருங்க மெதுக்குறோம். ஓகே சரி ஓகே உள்ளே வந்தால் இப்படி ஒரு இடம். அப்படி என் பிள்ளைக்கு பசிக்குது போல் இருக்குது, என்ன பண்ணுறது? நான் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது அந்த வண்டி சத்தெல்லாம் கேட்டு எரிச்சல் ஆகுது. சரி வெளியே போகலாம் வாங்க. இன்னொரு 2 வீடியோ பார்த்துட்டு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஓகே லெட்ஸ் see ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல, மறந்துட்டேன். நான் உட்காந்து டேரெக்டாக வீட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரி இன்னும் 2-3 வீடு போவோம். இது அழகாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது. உள்ளே போகலாம் வாங்க. இதுவும் வீடு கதவு ஒழுங்காக தெரில. சரி உள்ளே போவோம். என்னடா இது? அம்மா என்ன இது கூட்டமாக இருக்குது, மூச்சியோட கூட இல்லை. வெளியே அவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே உள்ளே எத்தணுன்னு இருக்குது. அந்த இடம் இருக்குது. நான் பறக்கிறேன். வா அமேசிங். இப்போ நான் திரும்ப குதிக்க போகிறேன். இப்போ திரும்ப மேலே ஏற போகிறேன். ஆனால் நான் விழுந்துட்டேன். வாட் இஸ் திஸ்? ஓகே லீவ் இட். இது என்ன டிஃப்ரெண்ட்டான பாப்பர் மிஷினாக இருக்குது, கரண்ட்டெல்லாம் வருது. சரி நம்ம மேலே ஏற்றி பார்ப்போம். ஆமாம் சரி நம்ம நின்று பார்ப்போம்.
என்ன ஆகுதுன்ட்டு. ஓய் ஒன்றுமே ஆகலை. ஓகே சுற்றி பார்ப்போம். இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எப்படிடா போகுது? இன்னும் கரண்ட் ஷாக்கில் அடிக்குது, எப்படி போகிறது? சரி பார்ப்போம். ஓ இது கிச்சன். ஓகே இங்கெல்லாம் லூஸுங்களாம் இருக்காங்க, ஸோ கரண்ட்டுக்கு வேணாம். இது என்ன அழகாக இருக்குது, பெட் பாடு. அழகாக இருக்குல்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குல்ல. ஸோ வெளியே வேணாம். இது என்னன்னு தெரியல, ஏதோ ட்ராஃபி இருக்குது. இது உள்ளே வைக்கிறக்கா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன அது மிதக்குது? அது இல்லை, யாரும் பார்க்கலையா? திரும்ப ட்ரை பண்ணலாம். என்ன விழுந்துக்கிட்டே இருக்கிறோம், விழுந்தாலும் நம்ம எதிர்க்கணும். ஏன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறுறோம். ஏறுங்கப்பா. ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் இன்ச்சில் நான் விழுந்திருப்பேன். சரி ஓகே போகலாமா? ஆனால் இன்னும் ஓரத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ இது அந்த மறைஞ்சிருக்கிற இடம் தான். என்ன ஏதோ பெட்டோட இடம் போல் இருக்குது. ஓகே பட் இதில் உள்ளே போனால் திரும்ப எப்படி வெளியே வருது அது யோசிக்கவே இல்லை. இரு என்னடா ஏதாவது மிதக்குது. இது வீடா இல்லை வேறு ஏதாவது மிதக்குது? என்னடா அவன் பறக்கிறான். என்னடா நம்மளோட சீனியருக்கெல்லாம் இது டவுட் ஆகிடுச்சி. சரி ஓகே எனக்கே சரி இதுலேருந்து எப்படி போகிறது? குதி போச்சு. இதுலேருந்து எப்படி தோயோ விழுந்துட்டேன். போச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு இந்த வீடு எரிச்சல் ஆகிடும் சொன்னால. பார்ட்டியில் இருக்குண்ணா சொன்னால எரிச்சலாக வெளியே வேண்டேன். ஸோ இப்போ வேறு எங்கேயாவது போகலாம். இங்கே ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஒரே ஐஸ்கிரீம் தான் இருக்குது, அதனால போதும். இது உள்ளே போட முடியாது ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை. நான் தான் சொன்னேன் அடுத்த வீடியோக்காக ஃபுட்டெல்லாம் உள்ள அமுக்கி வச்சனால ஸ்டோரேஜ் இல்லை. கிளிவிட் கோல்டன் ஹவுஸ் இதுவாவது இருக்கணும். இதுக்கு கதவு எங்கன்னு வர தேணும். பார்த்தீங்களா கதவைங்க? அட்ட பாவீங்களா இங்கே இருக்கா பாருங்க. நான் தெரிஞ்சே கேட்பேன். என்ன கசமுச ஐயோ கசமுச ஒரு கொச்சுன்னு இருக்கு. என்ன கேட்டேன். வா போதும் எனக்கு பிடிக்கல. சரி ஓகே வாங்கலாம் போகலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வருது பார்ட் 1. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 4-5 வீடு தான் காமிச்சிருப்பேன். அதுவே ஒரு 15.41 இதுக்கு வந்திருக்கு, 15 மினிட்ஸ் 41 செகண்ட்ஸ்க்கு. ஸோ நியர்லி அது மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடை பார்த்துட்டு போகலாம். புள்ள கேட்குது. எங்கே நம்ம வீடு? இது என்னதுரா அழகாக இருக்குல்ல. நான் இதில் உட்கார போகிறேன், நான் பறக்கிறேன். போதும். என் வீடு எங்கே? என் வீடு இங்கே மிக்ஸி ஆட்டம்லாம் இருக்குது. இந்த 2 வீடை பார்த்துட்டு போகலாமா? இந்த சரி அந்த 2 வீடை பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் இந்த இன்னரில் வாங்கணும். இன்னர் மீன்ஸ் உண்மையான காசு கொடுத்து வாங்கணும். இது ஒரு கடை, ஆனால் இதில் உனக்கு பிடிக்கல. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஏன்ட்டு. சரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் எமோஜி காமிக்கிறப்போ டான்ஸ் ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம் பேர். இப்போ நாங்கள் எல்லா எமோஜியும் நான் காமிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்தேன், அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு புரிஞ்சுது. சரி உட்காரலான்னு போனால் 2 பிளாக் மார்க் காமிச்சிது. பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லைன்னு காமிக்குது. சரி விடுவோம், ஏதோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லா சேர்லையும் பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரி வாங்க எங்கேயாவது போகலாம். இரு ஏதோ எவன்டா அவன் எப்படி லூஸ் ஆட்ட டான்ஸ் ஆடுறா, பைத்தியக்காரன் இருப்பாம்பள இருக்கு. இதில் உட்கார முடியுமா? இதில் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே இப்போ உள்ளே போகலாம். பரவாயில்லையே நல்லாயிருக்கு. இது உள்ளே வைக்க முடியுமா? இது பவுலாக வச்சு ஓகே. இதையும் நான் டபுள் டேப் பண்ணுறேன் பாருங்கள். நான் பைத்திய கஞ்ச பிஷ்னாரி. சரி நான் மாவு போட்டேன். ஓகே அது ஓவனில் வைக்கணும்ல. லூஸ் என்னடா இது எதுவுமே வர மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கல. சரி வாங்க கேன்சல் கொடுத்துடணும். உள்ளே போ. இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, இதையும் நான் திருடிட்டேன். சரி வாங்க போகலாம். ஏறு வா சூப்பராக இருக்குல்ல. சரி என்னடா போக முடியல. ஏறு அம்மா. ஏறா. சூப்பராக இருக்குல்ல, ஆனால் ஏற தான் முடியலையே. என்னாச்சுன்னே தெரிலையே. இப்படி பாரு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கோவமாக போகலாம் வாங்க கைஸ். கோவமாக இன்னொன்று ஏதோ கிடச்சிருக்கு. 2 இதுக்கு இவ்வளோ இதுவா? 300 ரூபாவா? பரவாயில்ல, இந்த 300 ரூபா வச்சே நம்ம பணக்கார ஆகிடுவோம். அது வரைக்கும் சந்தோஷம். சரி என்னடா இவ்வளோ நேரம் போகுது?
பார்ப்போம். சரி எங்கேயாவது போவோம். கோல்டன் வீடு பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ்காரன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான்ப்பா. சை, சரி நம்ம இதுக்குள்ளே போகலாம். என்ன டோரையே காணும். ஏம்மா, சரி என்னப்பா மேலே போயிடுச்சு. ஓபா, சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். பாய்.